Yeah, I think it is audible right now. So yeah, sorry for the delay, and there was a technical glitch that I couldn't make things. Yeah, now it is audible. So welcome you all to the webinar, and sorry for the delay. And I will take you through quickly, and let's finish it off on time. Yeah. So பொதுவா இன்சூரன்ஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்மார்ட்டா இன்சூரன்ஸ் பிளான் பண்றது எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத இந்த வெபினார்ல நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஏற்படுற மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் ஆர் லைக் அதனால வர ஹாஸ்பிட்டலைசேஷன் பில், லாஸ் ஆஃப் ஜாப், அதனால நமக்கு இன்கம் லாஸ் ஆகுது, ஆர் சம்டைம்ஸ் இந்த மோட்டர்ஸ்ல வர ரிப்பேர்ஸா இருக்கட்டும், லைக் உங்களோட கார், பைக், இந்த மாதிரி சின்ன சின்ன ரிப்பேர்ஸ்ல இருந்து வீட்ல ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் இருக்கு அப்படின்னாலோ, இல்ல ஏதாச்சும் ஒரு தெஃப்ட் நடக்குது. So this is a bilingual webinar, so I will be talking both in English and also in Tamil. So இதெல்லாத்தையும் வந்து கவர் பண்றதுக்கு we need insurance. Yeah. So இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு ஃபைனான்சியல் சேஃப்டியை கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். Yes. We can quickly move to the next slide. Yeah. In this webinar, we will be seeing on why insurance planning is important and when should you review your insurance and what are the smart planning tips like CTR, which is basically the right coverage, right timing, and regular review. So yeah, why it is important to plan your insurance. Insurance it is not a one size fits for all products. So basically, insurance should be a tailor-made product. So it is not same for everyone. So over family size, wherever. Let's say, or family that might be டூ அடல்ட், அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு 2 குழந்தை. இன்னொரு ஃபேமிலில அப்பா அம்மா 3 குழந்தை. இந்த மாதிரி கேஸ் டு கேசஸ் வேரி ஆகும். அவங்களோட டிபெண்டன்ட் பேரண்ட்ஸாகவும் இருக்கலாம். அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் பிளானிங் யுவர் இன்சூரன்ஸ், ரைட்? ஸோ உங்களோட ஃபேமிலி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இட்ஸ் லைக் உங்களுக்கு வந்து சின்ன ஃபேமிலியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபார் இண்டிவிஜுவல் 5 lakhs அதை பேஸா வச்சு நம்ம வந்து இன்சூரன்ஸை பிளான் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை வச்சோம், லைக் சே நீங்க வந்து லைக் யூஆர் இன் ஹை சேலரி பேயிங் ரோல் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கேற்ற மாதிரியும் நீங்க உங்களோட டேர்ம் பிளான ஹெச்எல்வி ஹியூமன் லைஃப் வேல்யூஷன் வச்சு பிளான் பண்ணணும். ஸோ இட் கேனாட் பி த சேம் ப்ராடக்ட் புஷ் டு எவ்ரி ஒன். ஒவ்வொருத்தவங்களோட நீட்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் பொறுத்த ஏற்ற மாதிரி வி ஹாவ் டு பிளான் இட் இண்டிவிஜுவல், ரைட்? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் ஃபைனான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஃபைனான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எப்போ ஒருத்தவங்களுக்கு உருவாகும்னா வென் யூ ஸ்டார்ட் ஏர்னிங். ஸோ நம்ம சேலரி வாங்க ஆரம்பிக்கும் போதே வி பிகம் ஃபைனான்சியலி ரெஸ்பான்சிபிள். வி ஹாவ் லைக் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே த பில்ஸ். சம்டைம்ஸ் இப்போ லோன்ஸ் இருக்குன்னா அதை அடைக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ when a person is having a loan, ஸோ பொதுவாகவே நீங்க லோன்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களோட பேங்க்ல இருந்தே வந்து they will push you to take the term plan. ஏன் சப்போஸ் உங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் லைஃப் அப்போ உங்களோட டிபெண்டன்ஸ்க்கு வந்து அந்த டேர்ம் பிளானை பே பண்றது, ஐ மீன் அந்த ரிமைனிங் லோன் அமௌண்ட்டை பே பண்றது பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க வந்து புஷ் பண்றாங்க. ஸோ அதுதான். அதே மாதிரி நமக்கு வந்து டிபெண்டன்ஸ் இருக்கிறப்போ, இப்போ லட்சே உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிபெண்டன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற போதும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்சோ த தேர்ட் பாயிண்ட் இஸ் பில்டிங் ப்ரொடெக்ஷன். ஸோ பில்டிங் ப்ரொடெக்ஷன்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை நீங்க உருவாக்கி கொடுக்க முடியும். அதே இன்சூரன்ஸோட கோர் இதே வந்து பாத்தீங்கன்னா எனி ரிஸ்க் அதை வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக தான் இன்சூரன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இன் தட் பேராமீட்டர் உங்களோட ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் வருது, லைக் இன் லாஸ் ஆஃப் அ பர்சன்ஸ் லைஃப், இந்த டிபெண்டன்ஸ்க்கு வந்து தே டோன்ட் ஹேவ் எனி இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல
இன் லைஃப் ஸ்பேன் ஆஃப் 85 ஆன் ஆவரேஜ். அவங்க வந்து அந்த லைஃபை பீஸ்ஃபுல்லா லீட் பண்றதுக்கு என்ன தேவைங்கிறத ஏற்ற மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வருது, அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் பில் ஜாஸ்தியா இருக்கு. லைக் எனி மெடிக்கல் எமர்ஜென்சி ஒன் வில் நாட் பி ஏபிள் டு ஏர்ன் அந்த டைப்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல லெட்ஸ் சே பர்சன் ஏ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா, ஒரு பக்கம் மெடிக்கல் பில்ஸ் வரும், ஒரு பக்கம் ஹில் நாட் பி ஒர்க்கிங். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரெண்டு இன்சூரன்ஸ், ஒன்னு அவங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் வேற அவங்களோட ஹாஸ்பிட்டலைசேஷன் பில்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். இன்னொன்னு பர்சனல் ஆக்சிடென்ட் ஆர் வந்து ஃபைனான்சியல் ப்ரொடெக்ஷனுக்கான இன்சூரன்ஸ். உங்களோட லாஸ் ஆஃப் இன்கம் அது காம்பன்சேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட ரெண்டு கவரேஜும் நீங்க வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணிருந்தீங்கன்னா யூ நாட் வரி ஆன் லைக் ரன்னிங் த ஃபேமிலி இன் கேஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன். லைக் இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவர்ல பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு பர் டேக்கு எவ்வளவு லிமிட்டுங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட்ஸ் கொடுப்பாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்க சமயத்துல. ஸோ விச் கேன் பி யூஸ் அஸ் அ இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட், ரைட்? as I said, இன்சூரன்ஸ் பிளானிங்ங்கிற போகும்போது நம்ம கரெக்டா இன்சூரன்ஸை பிளான் பண்ணி நம்ம வந்து லெட்ஸ் சே வந்து மோட்டார்ல ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கோ இல்ல லைக் எனி ரிப்பேர்ஸ் நம்ம அவாய்ட் பண்றதுக்காக நம்ம மோட்டார் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது, லாஸ் ஆஃப் லைஃப் காம்பன்சேட் பண்றதுக்கு டேர்ம் எடுத்துக்கிறது, தெஃப்ட் காம்பன்சேட் பண்றதுக்கான தெஃப்ட் இதுக்கு எடுத்துக்கிறது, ஃபயர் கேசஸ்க்கு லைக் பில்டிங்க்கு ஃபயர் ஆகுனா ஃபயர் இன்சூரன்ஸ் இருக்கு, ஸோ அந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும். இது எந்த மாதிரி ரிஸ்க் இருக்குங்கிறதுக்கு அதை எதை கவர் பண்ணுங்கிறத நம்ம பிளான் பண்ணி, இப்போ லெட்ஸ் ஒரு ஃபயர் பார்ன் பிளேஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கோம், லெட்ஸ் சே லைக் இட்ஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கேச்சிங் ஃபயர் சோ ஹை. அப்படிங்கிற பட்சத்துல அப்போ அந்த இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட்கான பாலிசிஸ் இருக்கணும். அண்ட் வென் யூ நோ யூ ஹாவ் அ ரிஸ்க் அப்படிங்கும்போ யூ ஷுட் டேக் அன் இன்சூரன்ஸ். இப்போ லைக் சே ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலான இன்சூரன்ஸ் கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது பட் த ரிஸ்க் ஆஃப் தெம் கெட்டிங் அன் இன்ஜுரி இஸ் சோ ஹை அண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் தெம் கெட்டிங் ஹாஸ்பிட்டல் இஸ் ஸ்டில் ஹை. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் எடுத்துக்கணும். ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அடிப்படுதுனாலும் அவங்க அதுக்கு கீழே அவங்க போய் கிளைம்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி ரிஸ்க் வருங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் கவரேஜை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ the next thing is why should you review your insurance? So insurance ஏன் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும்? இன்சூரன்ஸ் ரிவ்யூ பண்றது எதனால இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா, you should know that whether you are sufficiently or like adequately insured. There's a study states which இந்தியால ஒரு எத்தனை பேர் ப்ராப்பரா இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க, அதுவும் ரைட்டான அமௌண்ட்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா more than 70% of the people are underinsured. அதோட exact details I will just give in the follow-up content. So this is a brief. So the people are not aware of taking the right or adequate amount of insurance. Some feel like எனக்கு இது போதும், எனக்கு இந்த கவரேஜ் போதும், where the requirement is high. And some லைக் எனக்கு கார்பரேட் கவர் இருக்கு, ஸோ அப்ப எனக்கு வந்து இண்டிவிஜுவல் கவர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அதையும் அவங்க வந்து எடுக்காம விட்டுறாங்க. வேர் இன் கேஸ் லேட்டர் ஆன் ஃபியூச்சர்ல நம்ம அந்த பர்டிகுலர் கம்பெனில இருந்து ஷிஃப்ட் ஆறப்போ the new company when they are giving us a lesser sum assured or அந்த டைத்துல நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குன்னா புதுசா ஒரு பாலிசி எடுக்கிறது ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால நீங்க வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ்லயும் கவரேஜஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிறதுக்கு நீங்க உங்களோட இன்சூரன்ஸை ரிவ்யூ பண்றது ரொம்ப அவசியம். செகண்ட் பாயிண்ட், ஸோ மேஜர் லைஃப் சேஞ்சஸ் நான் எதை குறிப்பிடுறேன்னா, let's take an example. A person is getting married, so he has a new joining in the life. So அவங்கள வந்து அந்த பாலிசிக்குள்ள ஆட் பண்ணும். அதனால வரைக்கும் they will be in a different policy or அவங்களுக்கு வந்து ஒரு பாலிசி கவரேஜ் இல்லாம கூட இருந்திருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த டைத்துல நீங்க உங்களோட ஸ்பௌஸ் இந்த பாலிசியில ஆட் பண்றது ரொம்பவே அவசியம். அதே மாதிரி உங்களோட சைல்ட் பர்த், நீங்க அடுத்த ஸ்டேஜ்க்கு நீங்க மூவ் ஆறீங்க, யூ ஆர் பிளானிங் ஃபார் பேபி அண்ட் அந்த பேபி அரேஞ்ச், அப்பயும் நீங்க வந்து உங்க பிளான்ல உங்களோட சைல்ட வந்து வித்தின் சர்டன் டேஸ் லைக் லிமிடேஷன் ஆஃப் 30 to 60 டேஸ்க்குள்ள உங்களோட குழந்தைக்கு பர்த் சர்டிபிகேட் கொடுத்து உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ்லயே நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ்ல யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்க்ரீஸ் த சம் அஷூர்ட். உங்களுக்கு மேரேஜ் ஆறப்பே சரி
அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறப்பயும் சரி, எக்ஸிஸ்டிங் கவரேஜோட சம் அஷ்யூர்டா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இஃப் யூ ஆர் சிங்கிள் வைல் டேக்கிங் த பாலிசி. ரைட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போயா இருக்கட்டும், இல்ல நீங்க புதுசா ஒரு கார் வாங்குறீங்க, இல்ல புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு மேஜரா ஒரு புதிய விஷயம் உங்க லைஃப் நடக்கும் போது யூ ஹாவ் டு என்ஷூர் தட் யூ ரிவ்யூ யுவர் பிளான் அண்ட் தென் அப்டேட் இட். சேஞ்ச் இன் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறோம், நம்ம அட்ரஸ் மாறுது, நம்ம ஜோன் வைஸ் அப்கிரேடேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாலும், இல்ல உங்களோட நேம்ல ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்சஸா இருக்கட்டும், ஆர் எனி லைக் கான்டாக்ட் மெயில் ஐடியில இருந்து அப்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும், உங்க ரெனிவல் டைட்லயோ இல்ல வந்து இஃப் பாசிபிள் இன் மிட் ஆஃப் தட் ஆல்சோ இட் இஸ் அட்வைசபிள் டு ரிவ்யூ அண்ட் கீப் யுவர் பாலிசி அப்டேட்டட். ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ உங்க பாலிசில இருந்து ஃபோன் நம்பர் பழைய நம்பரா இருக்கு, அந்த மாதிரி டைப்ல யூ வில் நாட் கெட் த கிளைம் ப்ராப்பரா, உங்களுக்கு அதோட இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட் கூட ப்ராப்பரா வந்து ரிசீவ் ஆகாது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு ரிவ்யூ யுவர் பாலிசி அண்ட் தென் மேக் எவ்ரி சேஞ்சஸ் அண்ட் கீப் இட் அப்டேட்டட். ரைட். அண்ட் இட் இஸ் த ஃபோர்த் பாயிண்ட் இஸ் கீப் அப் வித் பாலிசி. ஸோ கீப் அப் வித் பாலிசிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸோ சிம்பிள். நீங்க வந்து உங்க பாலிசியில என்ன இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். அதுல என்ன அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வந்து உருவாகிருக்கு. இப்போ சே லைக் உங்களோட பாலிசியில வந்து நோ கிளைமோட அக்யூமுலேட் ஆகிருக்கா ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும், இல்ல அதுல லைக் இஸ் தேர் எனி கிளாஸ் தட் இஸ் லைக் நியூலி ஆடட் டு த பாலிசி, or it can be like any government regulations that can come into the policy. So let's say for instance டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு இப்போதைக்கு ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் வந்து 18% இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல அது இன்க்ரீஸ் ஆகலாம், ரெடியூஸ் ஆகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது இன்க்ரீஸ் ஆகா ரெடியூஸ் ஆகா என்னவா இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த பாலிசியா அப்பப்போ இட்ஸ் நாட் லைக் நெசசரி யூ ஹேவ் டு டூ அ செக் சோ ரெகுலர்லி, பட் இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு டூ அ செக் அட்லீஸ்ட் ஒன்ஸ் டியூரிங் யர் ரெனிவல் டைம். Yeah. So the next thing is smart planning. So idukku on short I have given it like CTR. So what this means is that so in this I'll just give you the significance of taking the right coverage on the right timing and regularly. So as I said, like நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி here I'll say about the study. So policyல வந்து you have to ensure that you are not over covered or you are not undercovered. You should have the right amount of coverage. So it has to, like obviously the ultimate purpose of health insurance is to give a claim when there is a uncertainty. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது உங்களுக்கு it is not going to cover your needs and requirements. When it is over, obviously you will end up paying a higher premium out of your pocket. ஸோ அது வந்து இட் வில் டேக் யூ லைக் உங்க கையில இருந்து நிறைய எடுத்துக்கும், பட் when there is a claim உங்களோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து it will be like a certain amount தான், ரைட்டுங்களா? ஸோ அதனால it is always advisable to take the right coverage amount. ஸோ இந்தியால ரீசெண்டா ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணதுல there has been a statement released on the study. 73% of the Indian population are uninsured. ஸோ மொத்தமா இருந்துட்டு இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறதே கிடையாது. அண்ட் அப்படியே பாலிசி வச்சிருக்கவங்க கிட்டக்கையும் நீங்க ஒரு அனாலிசிஸ் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா more than 68% of people are having only sum assured of 10 lakhs, which is like for a family of 2க்கு இது ஓகே, 2 adult இருக்காங்க அப்படின்னா ஓகே. பட் அதுவே 2 adult 2 kids இருக்காங்க அப்படின்னு சொன்னா this isn't sufficient. Or like இது ஒரு பர்சனுக்கு at times ஓகே, அண்ட் லைக் எல்டர் பீப்புளுக்கு இது கண்டிப்பா இந்த கவரேஜ் பத்தாது. ஸோ ஆன் கிரைட்டீரியா ஆஃப் எத்தனை பேர் அந்த ஃபேமிலியில இருக்காங்கிற மாதிரி இது நம்ம யோசிச்சு பிளான் பண்ணாதனால இந்த லெவல்லேஷன்ஸ்ல வந்து நிறைய ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல 27% ஆஃப் த பீப்புள் 5 lakhs மட்டும்தான் கவர் வச்சிருக்காங்க. லைக் ஃபேமிலி ஆஃப் 4 5 lakhs மட்டும்தான் கவர்ங்கும் போகும்போது suppose when there is an emergency for everyone in the family, think of the coverage amount, it will not be sufficient. So it is always advisable to take a bigger count. ஏன்னு கேட்டீங்கன்னா there is also medical inflation playing a major role. So over a span of time உங்களோட எப்படி சம் அஷ்யூர்ட்ல வந்து உங்களுக்கு growth நோ கிளைம் போனஸ் மூலமா கிடைக்குதோ அதே மாதிரி மெடிக்கலோட காஸ்ட், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸோட காஸ்ட்டுமே ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ரைட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்பவே கரெக்டான கவரேஜ் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ ரைட் டைம். ஸோ ரைட் டைம்ங்கிறது என்னன்னா, நீங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க,
and then you have like income for certain level. நீங்க வாங்கிட்டீங்க and you are eligible for term insurance அப்படின்னா go take a term plan like without even delay. So why? Because இப்ப நீங்க டைம் டிலே பண்ண let's say நீங்க வந்து ஒரு 40 years நீங்க ஒரு term plan எடுக்கிறப்போ if it is costing you like 50,000 per annum, அதுவே நீங்க வந்து ஒரு 27 yearsல or like 20 to 30 yearsல எடுக்கிறப்போ it will be like more or less lesser amount. ஸோ உங்களுக்கு வந்து the premium நீங்க payable and term insurance பொறுத்த வரைக்கும் it is a lock in. ஸோ உங்களுக்கு every year the premium amount remains the same. Suppose if there is any changes in GST, only that will impact. Other than that உங்களோட term planல premium will be fixed, right? ஸோ அதனால கரெக்டான டயத்துல நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ if you are like planning to start a business அப்படின்னா அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிசினஸ் செக்யூர் பண்றதுக்கான இன்சூரன்ஸ் போட்டுக்கிறதும் ரொம்ப அவசியம், ரைட்? ஸோ அதே மாதிரி உங்களோட இன்சூரன்ஸ்ல இன்னொரு முக்கியமான டைம்லி பிளான் நீங்க எங்க பண்ணணும்னா ரெனியூவல் டியூவை மிஸ் பண்ணாம இருக்குது. ஸோ இதுக்கு நீங்க வந்து ஆட்டோ டெபிட் ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்க வந்து வித்வுட் யூ திங்கிங் ஆஃப் இந்த பேமெண்ட் பண்ணணுமே சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்கா உங்க பிளானுக்கு பேமெண்ட் அது போயிடும், ரைட்? இது டேர்ம் பிளான்ல டிஃபால்ட்டாவே அவைலபிளா இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நான் பிரிங்கிங் இன். ஸோ அப்படி இல்லைன்னா யூ கேன் செட் ரிமைண்டர்ஸ். உங்களோட டியூவை மிஸ் பண்ணாம இருக்கிறது உங்களோட கவரேஜை நீங்க கண்டினியூ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் லைக் சப்போஸ் இப்போ நீங்க உங்க டியூவை மிஸ் பண்ணிட்டாலும் 30 days கிரேஸ் பீரியட் இருக்கும் ஃபார் an annual premium payment option. ஸோ அந்த நாளுக்குள்ளேயாச்சும் நீங்க வந்து உங்க ப்ரீமியம் பேமெண்ட்டை பே பண்றது நல்லது. இப்போ நான் சப்போஸ் இந்த கவரேஜ்ல வந்து ஒரு பிரேக் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க புதுசா தான் பாலிசி பண்ற மாதிரி இருக்கும், ஈவன் தோ யூ பே த ப்ரீமியம். ஸோ விச் இஸ் நாட் அட்வைசபிள். நீங்க அது வரைக்கும் சேர்த்து வச்சுருந்த நோ கிளைம் போனஸ்ல இருந்து உங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் பீரியட் வெயிட்டிங் டிசீஸ்க்கான வெயிட்டிங் பீரியட நீங்க கிராஸ் பண்ணதா இருக்கட்டும் எல்லாமே காணாம போயிடும், ரைட்? ஸோ அதனால timely payment of thing and timely taking the policy is so much advisable. So regular review, this is the third point. So suppose இப்போ சில பாலிசிஸ் வந்து மார்க்கெட்ல என்ன ஆகும்னா after a span of time the policy doesn't exist anymore. இப்போ say for instance there is a policy in ICICI which is named as Health Shield. So earlier அது வந்து it was one of the major trending policy which was given to all the claims, and now this is no more. So why? Because கேட்டீங்கன்னா அந்த பாலிசிக்கு அடுத்தடுத்து நிறைய அப்கிரேட் பண்ணி புது பாலிசிஸ் வந்தனால அந்த பழைய பாலிசி இஸ் நோ மோர், ரைட்? ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க வந்து ஒவ்வொரு பாலிசி அப்கிரேடேஷன் பண்றப்போ உங்களுக்கு பாலிசி இப்போ அவுடேட்டடா இருக்கா அப்படி இருக்குன்னா அப்ப நீங்க எப்படி மாத்தலாம் அப்படிங்கறத நீங்க இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த இதுல உங்களுக்கு ரைட்டான கவரேஜ் இருக்கா அப்படின்றத நீங்க என்ஷோர் பண்ணிக்கலாம். இப்போ வேற இன் கேஸ் இப்போ டேர்ம்ல இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்காது, பட் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இந்த சேஞ்சஸ் அக்கர் ஆகும். அண்ட் ஈவன் இன் மோட்டார் ஆர் லைக் எனி பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் ஆர் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் இதுலலாம் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் அக்கர் ஆகும். ஸோ அந்தந்த இதுக்கு அக்கர் ஆகிற மாதிரி நீங்க ஆனுவல் ரெனியூவல்ல நீங்க பேமெண்ட் பண்றீங்க ஒவ்வொரு தடவையும் கெட் அ நியூ பாலிசி அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாதிரி டைப்ல உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு பாலிசி கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு ஸ்விட்ச் யுவர் பாலிசி ஃப்ரம் யுவர் எக்ஸிஸ்டிங் பாலிசி டு அ next better option that is available, right? So update is important in insurance because timely நீங்க அதை ரிவ்யூ பண்ணி செக் பண்ணி நீங்க அப்டேட் பண்ணப்போ you will be getting the right coverage. Yeah. So now let's get into the need of insurance, need for insurance. ஏன் வந்து இன்சூரன்ஸ் தேவைங்கிற டாபிக் நம்ம போகலாம். ஸோ இன்சூரன்ஸ் வந்து எதுக்கெல்லாம் தேவைன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் இன்ஃப்ளேஷனை டாக்கிள் பண்றதுக்கு. as I said, மெடிக்கல் இன்ஃப்ளேஷன்ங்கிறது இட் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல் இன் இந்தியன் எக்கனாமி. ஸோ அப்ராக்சிமேட்லி இப்போ மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 13 to 14% இருக்கு இந்தியால. ஸோ விச் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். ஸோ லாஸ்ட் இயர் ஒருத்தவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு பே பண்ண பில்லும் இந்த இயர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு பே பண்ண பில்லும் இவ்வளோ கேப்ல இருக்கும் போது திங்க் ஆஃப் திஸ் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆர் லைக் ஹியூஜ் நம்பர். லைக் சே இன் ஸ்பான் ஆஃப் 5 years ஆர் இன் ஸ்பான் ஆஃப் 10 years இந்த அமௌண்ட் எங்க போயிருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாத்தீங்கன்னா இட் வில் பி சோ ஹியூஜ். அண்ட் இந்த லைக் இப்போ ட்ரீட்மெண்ட்க்கு நம்ம செலவு பண்றாமோ ஃபியூச்சர்ல இட் பி சோ மச் எக்ஸ்பென்சிவ், ரைட்? ஸோ அதை கவர் பண்றதுக்காக இப்போ பேசிக்காவே ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் த பேஸ் சம் அஷூர்ட் அண்ட் தென் யூ வில் ஆல்சோ ஹேவ் no claim bonus, which means like double the policy sum assured நீங்க increase பண்ணிக்கலாம். Sometimes in the 2x option 11x option policy இந்த features இருக்கும். ஸோ
இந்த மாதிரி கவரேஜஸா இருக்கட்டும், ஆர் ஆர் சே லைக் பவர் பூஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கு ஐசிஐசிஐல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நோ கிளைம் மானிட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய லைக் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தட் த கம்பெனி பிளேஸ் வித் so which some assured protector, inflation protector, or like there are like many things. So which is basically உங்களோட sum assured increase பண்றதை இன்ஃபிளேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கு. So if you can opt to this features in your policy, go ahead, opt to the plans, and if you need an advisor's help, go get an advisor's help. He can explain or she can explain it to you in a better way. உங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து உங்க பாலிசி ரிவ்யூ பண்றதை விட they know your plans better. Or if you need help on reviewing things, you can also reach out to us. I'll leave my contact number in the chat box. நீங்க அதுக்கு கூட நீங்க உங்களோட existing policy document ஷேர் பண்ணலாம். I will give you a review on it, right? So yeah. So இது tackle பண்றதுக்கு there is also another option that you can take a base policy for sum assured of let's say like 4 people இருக்காங்க ஒரு ஃபேமிலில, base policyக்கு they are going with 20 lakhs sum assured அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா டாப் அப் பிளான் சொல்லுவாங்க, சூப்பர் டாப் அப் பிளான்ஸ் சொல்லிட்டு பேஸ் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன்ல 20 lakhs மேல ஒரு எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பேஸ் எக்ஸாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாப் அப் பிளானை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. இட் இஸ் லைக் அகைன் அவைலபிள் லைக் 1 crore 3 crore அண்ட் லைக் அந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அதுக்கேற்ற மாதிரியும் யூ கேன் பிளான் ஸ்பெசிபிக்லி அண்ட் தென் யூ கேன் ஆப்ட் ஃபார் தட் ஆல்சோ, ரைட்? அண்ட் செகண்ட் திங் இஸ் மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லைக் ஃபுல்லா நான் சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி எப்போ மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்னு சொல்ல முடியாது. அண்ட் நீங்க வந்து ஒன்ஸ் இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் யூ கேன் கெட் த பாலிசி சோ ஈஸி. பட் தென் ஒன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா யூ கான்ட் டேக் த பாலிசி. ஸோ த திங் ஹியர் இஸ் டு டேக்கிள் யுவர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் யூ ஆப்வியஸ்லி நீட் அன் இன்சூரன்ஸ். ஸோ அதனால யூ ஹாவ் டு பிளான் அக்கார்டிங்லி அண்ட் தென் டேக். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அன்சர்டனிட்டி. அன்சர்டனிட்டிங்கிறது எதா வேணா இருக்கலாம். ஸோ ஹெல்த் இஷ்யூவா இருக்கலாம், இல்ல ஆக்சிடென்ட், லாஸ் ஆஃப் லைஃப், லாஸ் ஆஃப் இன்கம், தெஃப்ட், ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், வாட் எவர், லைக் தெர் ஆர் மெனி ரிஸ்க். ஸோ என் நம்பர் ஆஃப் ரிஸ்க் இருக்குங்கும் போது அந்த ரிஸ்க் எதுனாலும் எப்பனாலும் நடக்கலாம். ஸோ எந்த ரிஸ்க் நீங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியர் ரிஸ்க் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க, இந்த ரிஸ்க் வந்து என்னால பேக் பண்றது ரொம்ப கஷ்டம், எனக்கு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இட் பி பெட்டர் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றதுக்கு இட் இஸ் much recommended to have an insurance. So இதுல வந்து பாத்தீங்கன்னா maximum what is like so much important பாத்தீங்கன்னா health insurance, term insurance, motor insurance, because அதுல வந்து accidents வந்து அது கவர் பண்ணும். And in case is required personal accident, critical illness இதெல்லாமும் எடுத்துக்கிறது advisable. So இதெல்லாம் லைஃப கவர் பண்ணுது, where it plays a major role in human life. மற்ற இடத்துல it plays a role with motor or like property or like any. So travel insurance வந்து it is also important, but இப்போ வந்து time delay of travel இந்த மாதிரி விஷயத்தை கவர் பண்ணுது. It also covers your medical expenses in foreign countries. But then இதெல்லாம் உங்களோட லைஃப்ல இம்பார்ட்டண்டா லைக் இட் ரிலேட்ஸ் டு யுவர் லைஃப் அண்ட் ஹெல்த், அதை நீங்க வந்து கொஞ்சம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் லாஸ்ட்லி டிபெண்டன்ஸ். ஸோ யாருக்கும் டிபெண்டன்ஸ் இருக்கும். இப்போ லட்சம் எனக்கு வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து எல்டர்லி பேரண்ட்ஸ், அவங்களுக்கு நான் தான் இன்கம் சோர்ஸ் இருக்கவங்களா இருக்கட்டும், எனக்கு சைல்டு இருக்கு, ஐ ஹாவ் அ ஃபேமிலி டு ஃபீட், இந்த எங்க பிளட் வினரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்களாம் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதும் அவசியம். அவங்க டிபெண்டன்ஸ்க்கும் ரைட்டான கவரேஜ் இருக்காங்கிறத இன்ஷூர் பண்றதும் ரொம்பவே அவசியம். ஸோ இப்போ வந்து நீங்க ஜஸ்ட் see on எந்தெந்த ஸ்டேஜ்ல என்னென்ன மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கணும் அண்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கறது லெட்ஸ் ஹேவ் a quick brief thing. ஸோ 18 வருஷம் 25 வயசுக்குள்ள இருக்கவங்க சப்போஸ் சிங்கிளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஸ்டார்ட் யுவர் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ வந்து அப்போதான் when you become an adult you will start joining. ஸோ அந்த டைப்ல you should take a health term whatever the insurance is required. நம்ம எப்படி அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பிளான் பண்றோம், அந்த மாதிரி சில பல அடல்டிங் திங்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி உங்களோட இன்சூரன்ஸ்க்கு ஒரு பெரிய செக் பாக்ஸ் வச்சு அதை டிக் பண்றது ரொம்பவே அவசியம். ஸோ டேர்ம் பிளான இந்த வயசுல எடுக்கிறது ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ அதனால சின்ன வயசுல எடுத்துக்கிறது ரொம்பவே அட்வைசபிள். சப்போஸ் இப்போ வந்து 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸோட பாலிசிஸ்ல இருந்திருப்பாங்க. 23 இயர்ஸ் வரைக்குமே இட் இஸ் கன்சிடர் டு பி அ சைல்டு இன் அ பாலிசி தான். ஸோ அதனால 23 இயர்ஸ் வரைக்கும்
நீங்க உங்க பேரண்ட் பாலிசில இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் அதுக்கப்புறம் நீங்க ஒரு இஃப் யூ கெட்டிங் மேரிட் அப்படின்னு சொன்னா யூ கான்ட் ஆட் யுவர் ஸ்பௌஸ் டு யுவர் பாலிசி. லெட்ஸ் சே இன் தட் கேஸ் 23 years someone is getting married for instance, then they can't hold their parents policy. They have to take a separate policy with their spouse. So அதனால come out of your parents plan and then create your own plan. So in that time you have to start your own health insurance, term insurance and whatever the requirement insurance எல்லாமே நீங்க வந்து எடுத்துக்கிறது அது. So next getting married. So 23 ல இருந்து 30 ஏஜ் சப்போஸ் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து அவங்களோட ஸ்பௌஸ் அந்த பாலிசிக்குள்ள எடுத்துக்கிறது அட்வைசபிள். ஸ்பௌஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நாமினி அப்டேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப சப்போஸ் அவங்களோட பேரண்ட்ஸே நாமினியா இருக்கிறது ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னா நாமினி அப்டேஷன்ங்கிறது அங்க தேவையில்லை. இல்ல என்னோட ஸ்பௌஸ் ஒரு பெட்டர் ஹாஃப் நான் வந்து நாமினி அப்டேட் பண்றேன், எனக்கு வந்து அது தேவை அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கான தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு நம்ம நாமினிஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். And also it is very much important to take the right coverage for your partner also. Like ஏன்னா when it comes to coverage, இப்போ லைக் நீங்க மட்டும் சிங்கிளா இருக்கிறப்ப பாலிசி வச்சிருக்கீங்க அப்படின்னா 5 lakhs சம்மர் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க ஸ்பௌஸ் வந்து அந்த கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ண பிளான் பண்ணுங்க. ஸோ அப்படின்னா அந்த கவரேஜ் வந்து சஃபிஷியன்டா இருக்கும். ரைட். ஸோ இந்த 30 to 40 years உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த சுச்சுவேஷன்ல ஆட் யூர் சைல்டு டு த பிளான். ஸோ உங்களோட பிளானை நீங்க அப்டேட் பண்ணணும். அதுல வந்து இன்னும் சம்மர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பார்க்கணும். உங்க குழந்தையோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொடுத்து அந்த பாலிசிஸ்ல நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் சேர்த்து நீங்க அந்த சம்மர் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஏஜ் 45 to 60 this is where people plan their retirement. ஸோ அப்படி இருக்கிறப்போ டேர்ம் பிளான் வந்து உங்களுக்கு வேணுமா? இஃப் யூ ஹவ் கிரியேட்டட் a huge corpus and you feel like you don't need a term plan anymore but you have a coverage அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா review your insurance and if you don't need it anymore close it. Right. So and உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இட்ஸ் லைக் இட்ஸ் சம்திங் which takes you for life long. ஏன்னா நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகிறப்போ தான் we will require more coverage or like more requirement for the insurance. அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி சப்போஸ் இப்போ சம்மர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்கிரேடேஷன் பண்றதும் நம்ம பண்ணிக்கலாம். ரைட். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி சிம்பிள் டெம்ப்ளேட் வேற எந்தெந்த வயசுல என்னென்ன இன்சூரன்ஸ் நம்ம மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ 20 to 30 ஏஜ் குரூப்ல பாத்தீங்கன்னா உங்களோட டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஹெச்எல்டி பொறுத்து நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். 30 to 40 ரிவ்யூ பண்ணி அப்கிரேட் பண்ணலாம். லைக் டில் த ஏஜ் ஆஃப் 50 வரைக்குமே நீங்க ரிவ்யூ பண்ணி அப்கிரேட் பண்ணலாம். ஸோ 50 above வந்து இஃப் நாட் required, if you feel like you have better corpus, it is advisable to close it after 50. Right. So 60 yearsக்கு மேல என்னன்னா நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, salary பர்சனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா you will get rated. அதுக்கப்புறம் paying for a term is not much required. So you will be dependent to your child. So அதனால you don't need this. பட் சப்போஸ் இப்போ நீங்க ஒரு பிசினஸ் மேன், நீங்க தான் உங்க ஃபேமிலிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா யூ கேன் டேக் அ கவர் ஃபார் லைக் 85 years வரைக்கும் கூட நீங்க எடுத்துக்கலாம். அது பிரச்சனை இல்லை. பட் இஃப் யூ ஃபீல் லைக் உங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் வந்து நீங்க டேர்ம் பிளான்ஸ்க்கு பே பண்றீங்க அப்படின்னா அட்வைசபிள். பட் இன்கம் சோர்ஸே இல்லாம டேர்ம் பிளானுக்கு பே பண்றீங்கன்னா அப்போ அது தேவையான நெசசரியாங்கிறது நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ரைட். ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் ஃபேமிலி சைஸ் 20 to 30 இட் இஸ் அட்வைசபிள் டு ஹாவ் அ 10 to 20 lakhs வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். அதே டயத்துல நீங்க டாப் அப் எடுக்க முடிஞ்சதா வெல் அண்ட் குட். இஃப் நாட் 30 to 40 டேஸ் நீங்க வந்து ஒரு டாப் அப் பிளான் நீங்க எடுத்துக்கிறது அட்வைசபிள். ஸோ 40 to 50 yearsல சப்போஸ் இந்த இன்ஃபிளேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த சம்மர் ஷர்ட் போதுமா இல்லை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுமாங்கிறத பார்த்து இது பண்ணுங்க. அண்ட் 60 yearsக்கு மேல ஆப்வியஸ்லி த ப்ரீமியம் ஹைக் சோ மச் பிகாஸ் அந்த டயத்துல ரிஸ்க் ஆஃப் கிவிங் அ கிளைம் இஸ் சோ மச். ஸோ அதனால கம்பெனிஸ் ஹேவ் த ப்ரீமியம் அமௌண்ட் சோ ஹை. So personal accident பாத்தீங்கன்னா 60 years வரைக்கும் or like whenever you earn again இதுவும் இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட்காகவும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால நீங்க எப்போ ஆக்டிவ்லி ஒர்க் பண்றீங்க அப்படின்றதுக்கு நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆர் லைக் ஒரு 55 60க்குள்ள நீங்க க்ளோஸ் பண்றதுனா you can also close. After 60 you can have it, but again it is also costlier. The premium review and rises every year. So அதனால it's optional only. Yeah. So I think I have kept up to the time and then we have come to the end of the webinar. Yeah, let's talk. உங்களுக்கு ஏதாச்சும் questions இருந்தா please drop it in the comment box. Let's discuss here.